அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. ஆகஸ்ட் 29 புனித திருமுழுக்கு யோவான். இவர் இறைவனது ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்வின் பெரும் பகுதியை காட்டில் செலவழித்தார். இவர் கிறிஸ்துவின் முன்னோடி. கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு அளிக்கும் பேறு பெற்றவர். இவரே இறைவனின் செம்மறி என மக்களுக்கு சுட்டி காட்டியவர். நம் ஆண்டவர் இறக்க ஒரு ஆண்டிற்கு முன்னால் ஏரோதியாளின் வேண்டுகோளின்படி தலையை வெட்டி அருளப்பர் கொல்லப்பட்டார். Today the church remembers martyrdom of John the Baptist. He was chosen by God in a very special way to prepare the way for Jesus in advance. He advised his disciples as follows: Jesus must increase, but I must decrease. John was bold and fearless and was not afraid to speak out against the evil and hypocrisy that prevailed and paid for it with his life. When we are bold, we invite the wrath of people as John invited the wrath of Herodias. But our silence in the face of evil and injustice is not what God wants. I tell you, among those born of woman, there is no one greater than John. ஆண்டவரே, என் உரிமை சொத்து நீர்தாமே. இறைவா, என்னை காத்தருள்வீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேனே. நீர்தான் என் இறை என்பேனே, நீர்தான் என் இறை என்பேனே. ஆண்டவர்தாம் என் உரிமை சொத்தாம், அவர்தாமே என் கிண்ணமுமாம். எனக்கென உரியதை வைத்துள்ளார், எனக்கென உரியதை வைத்துள்ளார். ஆலோசனை தரும் ஆண்டவர் போற்றி, என்றும் என் கண் முன்னே அவருள்ளார். அருகிலுள்ளார் என்றும் அசைவோரே, அருகிலுள்ளார் என்றும் அசைவோரே. ஆண்டவரே, ஆன்மாவை பள்ளத்தில் விட்டுவிட மாட்டீரே. புனிதர்கள் அழிவு காண விட மாட்டீர், புனிதர்கள் அழிவு காண விட மாட்டீர். ஆண்டவரே, என் உரிமை சொத்து நீர்தாமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பொதுக்காலம் 21ஆம் வாரம் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள். திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்றவர்கள்
வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் வேளாங்கண்ணி இன்று கொடியேற்றம். ஆகவே பக்தர்களின் நலனுக்காகவும் பயணம் செய்வோரின் நலனுக்காகவும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உமது நீதிற்கேற்ப என்னை விடுவித்தருளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாய் இருந்தது என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பனையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அருள் செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாள்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தார். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவி நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவரால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவருக்கு மனமும் வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவினருக்கும் ஆயத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடி மக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் ஆகமழை செய்தார்.
அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீர் என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினார். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியிட்டு யோவானுடைய சீடர்கள் வந்து அவரை உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Herod feared John, knowing that he was a righteous and holy man, and kept him safe. யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, John was a burning and shining lamp. யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு என்று நற்செய்தி பகர்கிறது. இயேசுமா காவியம் வனாந்தர மனிதனிடம் ஏதோ ஒரு வனப்பு இதயத்தை ஈர்த்தது, ஏக்கத்தை வார்த்தது. St. Thomas Aquinas, while the arrogant ones extol their own courage, they degrade the excellence of truth. கர்வம் கொண்டவர் தங்கள் தைரியத்தை மெச்சிக்கொண்டு உண்மையின் சிறப்பை துச்சமென கொள்வர். கர்வம் பிடிச்சவங்களுடைய முதல் பேச்சு என்னவாக இருக்கும் தெரியுமா? நான் யார் தெரியுமா, என்னுடைய பவர் தெரியுமா என்று சொல்வதை நாம் கேட்கலாம். அப்படி என்றால் கர்வம் இருக்கிறது. எதிரில் இருப்பவர் அவரை விட பெரியவராக இருக்கலாம், வல்லமையாக இருக்கலாம். நல்ல உதாரணம், பிலாத்து ஒரு பக்கம், இயேசு ஒரு பக்கம். பிலாத்து சொல்லுவான், உன்னை விடுவிக்கவும் உன்னை தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா? இங்கே நிற்பவர் உண்மையார். அது என்ன என்று கேட்டவருக்கு எதிராக உண்மையின் சான்று பகிர்தலை கொண்டு வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக உலகத்தினுடைய யதார்த்தம் இப்படித்தான். உண்மையானது சாந்தமாக இருக்கும், அடங்கி இருக்கும், சாதாரணமாக தெரியும். ஆனால் இந்த பொய்மை அல்லது இந்த அராஜகம், அடாவடித்தனம், இவைகள் எல்லாம் தலை தூக்கி நிற்கும் களையை போல. We are not likely to understand the reasons for everything that happens in this life. We need grace to believe, to change, and even to forgive. வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணங்களை நம்மால் அறிய இயலாது. விசுவசிக்கவும், மனமாறவும், மன்னிக்கவும் நமக்கு அருள் தேவை. பல சமயங்களிலே ஏன், எதற்கு இப்படி நடக்கிறது என்பதற்கு நாம் பதில் காண முடியாது. இறைவன் அருள் மட்டும்தான். இறைவா, எனக்கு இதை புரிந்து கொள்ள அருள் தாரும் என்று செபித்தல் வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய திட்டத்தை உணர முடியும். தேவதாய் நல்ல உதாரணம். இது எனக்கு தெரியாதே, இது எனக்கு புரியவில்லையே, நீ சொல்லுகின்ற திட்டம், இந்த மீட்பின் திட்டம், நான் கணவனை அறியேனேன், இவைகளெல்லாம் மனித அளவில் இருக்கக்கூடிய கேள்விகள், புரியாமை, அறியாமை, தெரிந்து கொள்ள முடியாமை. பிறகு வானதூதர் விளக்கம் கொடுக்கிறார். இது இறைவனுடைய செயல். இறைவனால் ஆகாதது எதுவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய துணையால், அருளினால் நீ ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இதோ ஆண்டவருடைய அடிமை. தெரியாது, புரியாது, என்ன நடக்கும், வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ், அதன் பிறகு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இவைகளை சிந்திக்கின்ற மனநிலையில் தேவதாய் இல்லை. ஆண்டவருடைய சித்தம் எனது பாக்கியம். John the Baptist chose to despise the commands of a tyrant
rather than those of God, his example teaches us that nothing should be dearer to us than the will of God. Pleasing other people is of little value. Indeed, it often causes great harm. திருமுழுக்கு யோவான் இறைவனின் கட்டளையை விட கொடுங்கோலனின் கட்டளையை மீற தேர்ந்து கொண்டார். இறை சித்தத்தை தவிர்த்து வேறொன்றும் விலைமிக்கதல்ல என அவரது முன்மாதிரிகை கற்பிக்கிறது. என்னுடைய திட்டம், அதை செயல்படுத்த நான் முயற்சிக்கிறேன். என்னுடைய காரண காரியங்களை விலாவாரியாக அறிந்து ஆய்ந்து இப்படி செய்கிறேன் பேர் வழி என்ற அல்ல. இது இறை திட்டமா, இதை நான் செயல்படுத்துகிறேன் என்கின்ற வகையில் பிறரை திருப்திப்படுத்துவதில் நாம் பெறுவது சிறு ஆதாயம். பெரும்பாலும் அது துன்பத்தையே ஏற்படுத்தும். இந்த முகஸ்துதி அல்லது அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, இவைகள் நிச்சயமாக ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த ஏரோது மன்னன் அவர் நல்ல மனிதனாக இருந்ததினால், இறைவனுடைய மனிதனாக இருந்ததினால் உடனடியாக அவருக்கு தண்டனை கொடுக்கவில்லை. ஜெயிலிலேயே பத்திரமாக இருக்கட்டும் என்று நினைத்தவன் தான். அவருடைய போதனையை கேட்டு சற்று மனக்குத்துண்டு பெற்றவன் தான். ஆனால் எந்த வாக்குறுதியை கொடுக்க கூடாதோ அல்லது சிந்தித்து கொடுக்க வேண்டுமோ அதை அவன் வாக்குறுதி கொடுத்து, அது ஸ்நாகப அருளப்பருடைய தலை வேண்டும் என்று நயவஞ்சமாக கேட்ட பொழுது துணுக்குற்றான். தன்னோடு இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு முகஸ்துதிக்காக இத்தகைய கொடும் செயலை செய்கின்றான். ஸ்நாபக அருளப்பர் தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் வைத்து அந்த நடனமாடிய சலோமிக்கு அவர் கொடுக்கின்றார். என்ன ஒரு ஈனத்தனம் பாருங்க! ஒரு அரசன் எப்பொழுது அது சரியில்லையோ, சரியில்லை என்று சொல்வதற்கு தைரியம் இல்லையே. அதே போன்றுதான் நாமும் பிறருடைய முகத்துக்கு முன்னால் இது சரியில்லை, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கின்ற மனத்திடம் இருக்கிறதா? இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தன்மை. அதனால் விளைவுகள் மோசமாக இருக்கும். அஞ்சாதே, பயப்படாதே, உண்மைக்கு சான்று பகரவனாக. கோழை தினம் தினமும் சாகிறான், வீரன் ஒரு முறைதான் சாகிறான். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Lord Jesus Christ, give me faith, boldness and courage to stand firm in the truth of the gospel and to not waver in my testimony of your love and grace. Give me hope and joy in the promise of everlasting life with you in your kingdom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் நற்செய்தியின் உண்மைக்கும் உம் அன்பின் அருளாசியருக்கும் சான்று பகர்தலில் என்றும் தளராது இருக்க திடமான விசுவாசத்தையும் தைரியத்தையும் எனக்கு தாரும். உமது அரசில் உம்மோடு வாழும் முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தாரும். என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, இதயம் வாருமே. வா, வா, விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா. கண்ட மாலை போல் தாவினாலும் வருகின்றேன். தண்ணீர் கண்ட மாலை போல் தாவினாலும் வருகின்றேன். வாழ்வதாகம் தீரவே அள்ளி பருக விழைகின்றேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் ரட்சணியமாயிரம்.
புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமென்.